திருச்சி காவிரி கரையில் வரலாறும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்த ஒரு புனித நகரம். தமிழகத்தின் மையத்தில் அமைந்த இந்த நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தி, கலாச்சாரம், கட்டிடக்கலை மூன்றையும் தன்னகத்தே தாங்கி நிற்கிறது. இந்த திருச்சி நகரத்தின் ஒரு அமைதியான, கூட்டம் குறைந்த பகுதியில் காலத்தை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அரிய சிவாலயம் உள்ளது. அதுதான் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இது ஒரு சாதாரண கோவில் அல்ல. பிரபஞ்சத்தை படைத்ததாக நம்பப்படும், பிரம்மாவே வந்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக தலம். திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் சைவ சமயத்தில் முக்கியமான தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆடம்பரமில்லாமல் அமைதியாக நின்றபடியே பக்தர்களுக்கு மன அமைதி அளிக்கும் ஒரு தனித்துவமான கோவில் இது. இந்த கோவிலில் சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார். அவருடன் அம்மனாக அன்பும் கருணையும் நிறைந்த பிரம்மபுரீஸ்வரி அம்பாள் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இந்த தலத்தின் மகத்துவத்தை புரிந்துகொள்ள புராணக் கதைகளை சற்று நினைவு கூற வேண்டும். புராணங்களின்படி பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மா ஒரு காலகட்டத்தில் தன் படைப்பாற்றலால் அகந்தையில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. அந்த அகந்தை ஞானத்துக்கு தடையாக மாறியது. அந்த அகந்தையை நீக்கவே சிவபெருமான் பிரம்மாவுக்கு ஒரு பாடம் புகட்டினார். அப்போதுதான் தன் தவறை உணர்ந்த பிரம்மா மனம் உருகி பரிகாரம் தேடி இந்த இடத்துக்கு வந்தார். இந்த தலத்தில் பிரம்மா கடும் தவம் செய்து முழு மனதுடன் சிவபெருமானை வழிபட்டார் என்று இந்த கோவில் வரலாறு கூறுகிறது. அந்த நிகழ்வின் நினைவாகவே இந்த தலம் பிரம்மபுரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் அங்கே எழுந்த சிவாலயம்தான் இன்றைய பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவிலின் கட்டிடக்கலை பற்றி பேசும்போது சோழர்களின் கலைநயம் தானாகவே நினைவுக்கு வருகிறது. திருச்சியை ஆட்சி செய்த சோழ மன்னர்களின் கட்டிட அறிவும் ஆன்மீக பார்வையும் இந்த கோவிலில் வெளிப்படையாக தெரிகிறது. கருங்கல்லால் கட்டப்பட்ட மூலவர் லிங்கம் அதன் எளிமையிலேயே ஒரு ஆழமான சக்தியை உணர்த்துகிறது. அமைதியும் ஆன்மீக ஆற்றலும் ஒன்றாக கலந்த ஒரு அனுபவத்தை இந்த லிங்க தரிசனம் தருகிறது. கோவிலின் தூண்கள், அவற்றில் காணப்படும் சிற்ப வேலைப்பாடுகள் அந்த காலத்து கலைஞர்களின் அற்புதமான திறமையை இன்றும் நமக்கு காட்டுகின்றன. ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்லும் அமைதியான சாட்சி போல நின்று கொண்டிருக்கிறது. இந்த கோவிலில் வழிபடுவதால் அகந்தை குறையும், ஞானம் அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் ஆழமாக நம்புகிறார்கள். அதனால்தான் மாணவர்கள், அறிவு தேடலில் இருப்பவர்கள், ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்கள் இந்த கோவிலை நாடி வருகிறார்கள். குறிப்பாக கல்வி, அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்காக பலரும் இங்கு மனமார பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரம்மாவே வழிபட்ட தலம் என்பதால் இந்த கோவிலுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக சக்தி இன்றும் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். மகா சிவராத்திரி, பிரதோஷம் மற்றும் சிறப்பு பூஜை நாட்களில் இந்த கோவில் பக்தர்களால் நிறைந்திருக்கும். ஆனால் அதிக கூட்டம் இல்லாத நாட்களில் கூட இந்த கோவில் ஒரு ஆழமான அமைதியை அளிக்கும் இடமாகவே இருக்கிறது. 1000 ஆண்டுகள் கடந்தாலும் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இன்றும் ஒரு முக்கியமான உண்மையை மௌனமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அகந்தை குனிந்தால்தான் அருள் கிடைக்கும். திருச்சியின் இந்த மறைந்த ஆன்மீக ரத்தினம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். இது மாதிரி வரலாற்று சிறப்பம்சங்கள் வேணுமா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வரும்.